ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டிலும் பெரிய வியாழன் சிறப்பு ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். மகிமை டிவி தொலைக்காட்சியின் மூலமாகவும் யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பெரிய வியாழன் சிறப்பு ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே நீர் ஏற்படுத்திய உன்னதமான இந்த திருவிருந்து நியமத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்கள் 634வது பாடல் பாடுவோம். கீதங்கள் 634, நான் பிரமித்து நின்று பேரன்பின் என்ற பாடல். நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். தூய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இசையரின் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். உன்னாளில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். என் முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்றேன். மாதோய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றனர். நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினார். மாதோய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணியநாதர் என் பக்கத்தில் விளங்குவார். சமூகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். என் பாவம் நீங்க கண்டேன். இசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுவீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலே இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெறுத்திருக்கின்ற ஆண்டவருடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக.
நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் வண்ணமாக பாவறிக்கை ஜெபத்திற்கு பதிலாக ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறதுங்கள் 85வது பாடலை ஒரு பாவறிக்கை பாடலாக நாம் பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும் என்ற பாடல் ஜெபத்தோட்ட கீதம் 85வது பாடல். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும். நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும். உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானே. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானே. உம் இரத்தத்தால் கழுவிவிடும், உம் இரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிறங்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையே நான் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 116ஆம் சங்கீதம். சங்கீதம் 116 நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன்.
அவர் தமது சேவைகளை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவீம் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமிலே நடுவில் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர், நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் என்பது வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அமர்ந்தவாறே கன்வென்ஷன் கீதங்களிலே 83வது பாடலை நாம் பாடுகின்றோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 83வது பாடல். எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனை தேடுதே. பாவி
தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. அப்பா என் பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா. அப்பா என் பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா. எப்படியாயினும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்வேன் என்றாரே. எப்படியாயினும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்வேன் என்றாரே. பாரீர் கெத்சமனே பூங்காவில் என்னை சரையே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. ரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவும் நனைந்ததே. ரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவும் நனைந்ததே. இம்மானுவேல் உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தாரே. இம்மானுவேல் உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தாரே. பாரீர் கெத்சமனே பூங்காவில் என்னை சரையே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. மும்முறை தரை மீது தாங்கோணா வேதனையா. மும்முறை தரை மீது தாங்கோணா வேதனையா. உன்னதன் தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகன் மீட்புறவே. உன்னதன் தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகன் மீட்புறவே. பாரீர் கெத்சமனே பூங்காவில் என்னை சரையே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியான புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள் முடியும் வரை. யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள் முடியும் வரை. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிய வரையந்தும் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டு குடிக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையிலே தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து
போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுகவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, என் கால்களை கழுவலாகுமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவ கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால், நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவளுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக்கடுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்பது வாசிக்கும்படியான புதிய ஏற்பாடு வேத பாடம் வாசித்து முடிந்தது. அறிவிப்புகள். அன்பார்ந்தவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை நாளை காலை 9 மணி முதல் நடைபெறும். மகிமை டிவியின் மூலமாகவும் மற்றும் யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் நடத்தப்படுகின்ற பெரிய வெள்ளிக்கிழமை மும்மணி தியான ஆராதனை நாளை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை காலை 9 மணி முதல் மும்மணி தியான ஆராதனை. ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். கொரோனா தொற்று நோய் குறித்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்ல விளைகின்றேன். இந்த தொற்று நோய் கிருமிகள் நம்முடைய பாரத தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு முற்றிலுமாக அழிக்கப்படத்தக்கதாக அரசாங்கங்கள், மருத்துவத்துறைகள் இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொற்று நோய் கிருமி முற்றிலுமாக ஒழிவதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கருத்தோடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாவரும் ஜெபிக்கும்படியாக மீண்டும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். நம்மை மிகுந்த சுத்தத்தோடு நம்மையும் நம்முடைய சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக அவசியம். குறிப்பாக நம்முடைய கரங்களை, நம்முடைய 2 கைகளையும் சுத்தமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்று அரசாங்கம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்த வீட்டை விட்டு நாம் புறப்பட்டு வெளியே வந்தால் தயவுசெய்து முகக்கவசங்களை நீங்கள் அணிந்து கொள்ளும்படியாகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த பெரிய வியாழன் ஆராதனை மூலமாக
தம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த ஆராதனையிலே தொலைக்காட்சியின் மூலமாக பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாஸ்திரை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த பெரிய வியாழன் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமாக அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமது அன்பின் விருந்து அருந்த வந்தோம் என்ற பாடல் எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே இந்த ராகத்தில் அமைந்துள்ள நற்கருணை பாடல். கீதங்கள் 255, கீதங்கள் 255வது பாடல். அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். அறிவு கெட்டாத ஆச்சரியமான அன்பை நினைக்க, அன்பை நினைக்க அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். ஆராயும் எமது உள்ளங்களை பலவாறான நோக்கம் எண்ணங்களை, ஆராயும் எமது உள்ளங்களை பலவாறான நோக்கம் எண்ணங்களை, சீராய் சுத்தமனதாய் உட்கொள்ள நீர் திருவருள் கூறும், திரு அருள் கூறும். அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். ஜீவ அப்பமும் பானமும் நீர் எங்கள் தேவையாவும் திருப்தி செய்வேன். ஜீவ அப்பமும் பானமும் நீர் எங்கள் தேவையாவும் திருப்தி செய்வேன். கோவே மாபய பக்தியாய் விருந்து கொண்டாட ஏப்போ, கொண்டாட ஏப்போ. அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். பந்திக்கசமானீரேசுவே எமை சொந்தமாய் வரவழைத்தீரே. பந்திக்கஜமானீரேசுவே எமை சொந்தமாய் வரவழைத்தீரே. உந்தம் கிருபை வல்லமை பெறும் ஊழியம் செய்ய, ஊழியம் செய்ய அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். அருமை இரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே மைமி டிவி தொலைக்காட்சியின் மூலமாக இந்த ஆராதனைகளை பங்கு பெறுகின்ற இறை மக்கள் ஆகிய அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. பெரிய வியாழன் ஆராதனை என்றாலே திருவிருந்து அதில் அடிப்படையான ஒரு நிகழ்வு. இந்த ஆண்டிலே நாம் அறிந்திருக்கின்ற சூழ்நிலையின்படி இதை ஒரு திருவிருந்து ஆராதனையாக இதை நடத்த முடியவில்லை. இருப்பினும் ஆண்டவர் திருவிருந்தை ஏற்படுத்திய நோக்கங்களையும்
இந்த சிறப்புகளையும் இந்த நாளிலே நாம் இந்த செய்தியின் வாயிலாக நாம் தியானிப்போம். திருவிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை அது பெறுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவிலே தம்முடைய சீடர்களோடு முதல் திருவிருந்தை அவர் ஏற்படுத்துகின்றார். ஆனால் இயேசு இங்கே அருந்திய அந்த திருவிருந்து ஆராதனை அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் ஆண்டுதோறும் ஆசரித்த பஸ்கா விருந்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சீடர்கள் இயேசுவுடன் கேட்கிறார்கள், ஆண்டவரே, பஸ்காவை புசிப்பதற்கு நாள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று இயேசுவுடன் கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தண்ணீர் குடம் சுமந்து வருகின்ற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். தண்ணீர் குடத்தை சுமந்து வருகின்ற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிர வருவான், அவன் பின்னால் போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறானோ 14ஆம் வசனம், அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். தண்ணீர் குடத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்குள்ளே போவான். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே சென்று அந்த வீட்டு எஜமானை பார்த்து, இயேசுவும் அவருடைய சீடர்களாய் நாங்களும் பஸ்காவை புசிப்பதற்கு நீர் எங்கே இடத்தை ஒதுக்கியிருக்கிறீர் என்று அவருடைய கேளுங்கள். அவன் உடனே உங்களை அங்கே கம்பளம் முதலான விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான ஒரு மேல் வீட்டரை உங்களுக்கு காண்பிப்பான். 15ஆம் வசனம். ஆண்டவர் எல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு மேல் வீட்டரை பஸ்காவை அங்கே வசதியாக புசிப்பதற்காக ஆண்டவர் எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். அங்கே போய் அறையெல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும், பஸ்கா விருந்தை மாத்திரம் நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள் என்று சீடர்களை ஆண்டவர் அனுப்பி வைக்கிறத நான் பார்க்குறோம். 16ஆம் வசனம், அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்திற்கு போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்போ பஸ்கா விருந்து தான் இது. பஸ்கா விருந்தை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை, அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பஸ்கா விருந்து அது ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் சுட்டு சாப்பிடணும், புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையான அந்த வரலாற்றில் இந்த பஸ்கா விருந்து இடம்பெறுகிறது. ஆனால் இஸ்ரவேலுடைய மக்களுடைய வாழ்க்கையில் திராட்சரசம் இல்லாத விருந்தே கிடையாது. இன்றும் அப்படித்தான். இயேசு பஸ்கா விருந்தின் அப்பத்தையும் இஸ்ரவேல் மக்கள் அன்றாட வாழ்வில் அருந்துகின்ற திராட்சரசத்தையும் இணைத்து அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து திருவிருந்தாக ஏற்படுத்துகிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய ரத்தம் என்ற அப்பத்திற்கும் திராட்சை ரசத்திற்கும் வேறொரு விளக்கத்தை தருகிறார். இந்த திருவிருந்து மேல் வீட்டறையிலே பெரிய வியாழன் அன்று ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வு அகில உலக அத்தனை கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் அடிப்படையான சிறப்பான மேலான ஒரு உணவாக ஆகாரமாக விளங்குகின்றது. இந்த திருவிருந்தின் சுருக்கத்தை, சிறப்பை இந்த வேளையிலே நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக, இது ஒரு ஐக்கியத்தின் உணவு, அல்ல ஒரு ஐக்கியத்தின் விருந்து. திருவிருந்து என்றாலே அதனுடைய அடிப்படை ஐக்கியம். நம்முடைய நாட்டை போலவே இஸ்ரவேல் நாட்டிலும் உணவு என்பது அவருடைய ஐக்கியத்தின் ஒரு அடிப்படையாக இருக்குது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை பிற்பாடு நீங்கள் சமயம் கிடைக்கின்ற பொழுது நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் தன்னுடைய தமையனாகிய ஏசாவோடு பிரச்சனை இருந்த யாக்கோபு தன்னுடைய தாய் மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு செல்கிறான். அங்கே சென்று அவன் ஏராளமாக சம்பாதிக்கின்றான். அவனுடைய 2
பிள்ளைகளை லேயாளையும் ராகேலையும் திருமணம் செய்கின்றான். ஏராளமாக சம்பாதிக்கின்றான். ஒரு கட்டம் வரும்போது அங்கே லாபானுடைய குமாரர் யாக்கோபுடைய மைத்துனர்களுக்கு இவன் மேலே பொறாமை வருது. இவன் ஏராளமாக சம்பாதித்திருக்கிறான், இவன் நம்ம ஏமாற்றி இருக்கிறான் என்று தங்கள் தந்தையிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 31:2 லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். மைத்தினர்மார் மாத்திரமல்ல, மாமனார் குடும்பத்தார் எல்லாருமே தன் மீது மனஸ்தாபத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. இவன் அதிகமாக சம்பாதிச்சிட்டான் என்ற ஒரு மன கசப்பில் இருக்கிறாங்க. இனி இங்கே காலம் தள்ளுவது கடினம் என்று ஒரு நாளிலே அவனுடைய தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாரோடும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போன அவனை அவனுடைய மாமனாகிய லாபான் மற்றும் அவனுடைய பிள்ளைகள், அவருடைய உடன் ஊழியர்கள் எல்லாரும் விரட்டி போய் பிடிக்கிறாங்க. கிலெயாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலையின் அடிவாரத்திலே அங்கே பிடித்து கொள்வதை பார்க்குறோம் 23ஆம் வசனத்தில். அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஓடுது. அப்போ லாபான் கேட்கிறான் யாக்கோபை பார்த்து, தன் மருமகனை பார்த்து, சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி ஓடி வந்து விட்டாயே, என்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டியே என்று குற்றம் சாட்டுகிறான். அப்போ யாக்கோபு சொல்கிறான் 41ஆம் வசனம், இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ஆண்டவர் என்னோடு இருந்தபடினால என் சிறுமையை பார்த்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்பொழுது நீங்கள் என் மீது பொறாமை கொண்டிருக்கின்றீர்கள், வன்கண்ணோடு என்னை பார்க்கிறீர்கள். இனி உங்களோடு இருப்பது கடினம் என்று நான் புறப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறான். ஆனால் அந்த இடத்துல வேறு எந்த விதமான அங்கே அசம்பாவிதம் எதுவும் நடைபெறவில்லை. அங்கே பிணக்குகள் யாவும் எளிதாக தீர்க்கப்படுகிறது. ஆண்டவர் லாபானுக்கு சொப்பனத்தில் பேசி இணக்கமாக சுமூகமாக அந்த காரியத்தை முடுக்கி வைக்கின்றார். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 46ஆம் வசனத்தில், பின்னும் யாக்கோபு தன் சகோதரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். ஒரு பெரிய ஒரு பகையோடும் ஒரு வேகத்தோடும் வைராக்கியத்தோடும் ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி அங்கே ஐக்கியத்தோடு ஒரு ஐக்கிய உணவோடு நிறைவடைகிறது. நம்முடைய தேசத்தின் கலாச்சாரமும் அப்படிப்பட்டது தான். எந்த ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே அது ஒரு உணவோடு நிறைவடையும். இஸ்ரவேலின் கலாச்சாரம் அப்படிப்பட்டது தான். இங்கே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்த பகை ஒரு ஐக்கியமாக ஒரு உணவோடு நிறைவடைகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்திய இந்த அருமையான திருவிருந்து ஒரு ஐக்கியத்தின் அடையாளமாக விளங்குகிறது. நான் சமீபத்தில் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். ஒரு சபையில் மிக அதிகமாக பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாவற்றிலும் பிரச்சனை. கமிட்டியில் பிரச்சனை, ஆண்கள் ஐக்கிய சங்கம் பிரச்சனை, பெண்கள் ஐக்கிய சங்கம் பிரச்சனை, சண்டே ஸ்கூல் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. அப்போ அந்த குருவானவர் உடனே ஒரு திட்டம் தீட்டினார். சபையில் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குதா என்று அவர்களுக்கு ஒரு தியான கூட்டத்தை ஒழுங்கு செய்தார். மக்கள் எல்லாரும் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனார். இன்னொரு இடத்துக்கு பஸ்களிலே அவர்களை அழைத்து சென்றார். அங்கே சென்று அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நமக்கு இங்கே தியான கூட்டத்துக்காக செய்தியாளர் ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன், ஆனால் சமைப்பதற்கு ஆள் ஒழுங்கு பண்ணலை. பொருள் எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். சமையலால் ஒழுங்கு செய்யவே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தியான கூட்டத்தின் இடையிடையே நாம் உணவு அருந்துவதற்கான உணவை நாமே தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இருந்தாலும் அனைவரும் சம்மதித்தார்கள். ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், சண்டே ஸ்கூலு, வாலிபர்கள், ஊழியக்காரங்க எல்லாரும் அந்த உணவை தயாரித்தார்கள். அந்த உணவு தயாரிக்கின்ற வேளையிலே ஒருவருக்கொருவர் அங்கே மனம் விட்டு பேசி ஐக்கியத்தோடு இசைந்து இணைந்து அந்த பணியை செய்தாங்க. உணவு தயாரித்ததிலும் இணைந்து செயல்பட்டார்கள், உணவை பரிமாறும் போதும் இணைந்து செயல்பட்டார்கள்.
அன்று இரவிலே அவர்கள் மீண்டும் தங்கள் இடத்துக்கு திரும்பி வரும்போது அந்த சபையில் இருந்த பகை, வைராக்கியம் எல்லாம் அகன்று நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையோடு வந்தாங்க என்று ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் வாசித்தேன். அன்பார்ந்தவர்களே, உணவு நல்ல ஒரு அருமையான ஐக்கியத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு நிலை. இயேசு ஏற்படுத்திய திருவிருந்தும் நாம் என்றும் ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்படுத்திய ஒரு விருந்து என்பதை நாம் மறந்துடக்கூடாது. முதலாவதாக திருவிருந்து, அது ஒரு ஐக்கியத்தின் உணவு. இரண்டாவதாக அது விடுதலையின் உணவு. நம்ம ஏற்கனவே அந்த பகுதி வாசித்தோம். யாத்ராம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த பஸ்கா பலியை செலுத்திய பஸ்கா உணவை அருந்திய அந்த சூழ்நிலையிலே அதற்காக அவர்கள் அடித்த அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களிலே அவர்கள் பூச வேண்டும். அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலையான அந்த நீண்ட வரலாற்றுக்குள்ளே நான் போகலை. ஆண்டவர் 10வது வாதையை நான் எகிப்தியர் மீது கொடுப்பேன், அப்பொழுது எகிப்தியர் உங்களை அங்கே அனுப்பி வைத்து விடுவார்கள். இதய கடினம் கொண்ட பார்வோனும் எகிப்தியரும் மீண்டும் 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 இதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அனுப்பாதிருந்த சூழ்நிலையிலே இந்த 10வது வாதையை கொடுப்பேன், தலைப்பிள்ளைகளை சங்கரிப்பேன். அந்த நிகழ்வில் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்படுவதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்களுடைய வீடுகளின் வாசல் நிலைக்கால்களிலே மேல் சட்டத்திலே பூசணும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து என்று சொல்லப்படுகிறது. 13ஆம் வசனத்தில் நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த பஸ்காவின் இரத்தம் தான் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து எகிப்தின் மக்களை அது பாதுகாக்காமல் அவர்களை அழிய விட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்கா விடுதலையின் உணவாக இருந்தது. திருவிருந்து நம் அனைவருக்கும் அது ஒரு விடுதலையின் உணவு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. திருவிருந்து என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளிலே பண்டிகைகளிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. அது விடுதலையின் உணவு, அது விடுதலையின் ஒரு விருந்து. அதனால தான் ஆதி திருச்சபை மீண்டும் 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 அதை ஆசரித்தார்கள். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணிலும் உறுதி ஆச்சரித்திருந்தார்கள். அப்பம் பிட்குதல். அதுபோலவே நீங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா 46ஆம் வசனம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். அப்போ அப்பம் பிட்குதல்ங்கிறது ஆதி திருச்சபையில் அது ஒரு சிறப்பான ஆராதனையாக நிகழ்வாக உருவாக்கப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆதி திருச்சபை இந்த திருவிருந்தை ஒரு சடங்காச்சாரமாக ஆசரிக்கவில்லை. அது தங்களுடைய வாழ்விலே தங்களை மீட்டு ரட்சித்த, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தங்களை மீட்டு ரட்சித்த உன்னதமான ஆண்டவர் ஏற்படுத்திய விருந்தாக அவள் என்றும் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிருந்து அது ஒரு ஐக்கியத்தின் விருந்து. இரண்டாவதாக திருவிருந்து விடுதலையின் விருந்து. மூன்றாவதாக அது உடன்படிக்கையின் விருந்து. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். மார்க் 14:24ஆம் வசனத்திலே அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம். உடன்படிக்கை என்ற வார்த்தை வேதாகமத்தில் மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் முதலாவதாக நோவாவோடு உடன்படிக்கை செய்தார் என்று வாசிக்கிறோம். பிற்பாடு ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார்.
பிற்பாடு இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்கிறார், தாவீதோடு உடன்படிக்கை செய்கிறார், எரேமியா மூலமாக புதிய உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்கிறார். அந்த புதிய உடன்படிக்கை இயேசு தம்முடைய திரு இரத்தத்தினாலே நம்மோடு அவர் செய்திருக்கின்றார். அதனுடைய ஒரு அடையாளம்தான் திருவிருந்து. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு உன்னதமான உடன்படிக்கையின் அடையாளம்தான் திருவிருந்து என்பதை நாம் மறந்துடக்கூடாது. திருவிருந்து எடுக்க நாம் அங்கே ஆல்டரில் முழங்கால் படுகின்ற பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்மோடு நான் செய்துள்ள உடன்படிக்கைகளே என்றும் நிலைத்திருக்க நீ துணை புரியும் ஆண்டவரே என்று நாம் சொல்ல அழைக்கப்படுறோம். இல்லையா? ஆண்டவரோடு உள்ள அந்த உறவில் நிலைச்சிருக்கணும். நாம் அந்த போன குறிப்பில் பார்த்தோம், அங்கே ஆதி திருச்சபை அப்பம் பிட்குதலை தங்களுடைய வாழ்விலே ஒரு தொடர்ந்து அவர் நிறைவேற்றி வந்தார்கள். ஆனால் அப்பம் பிட்குதலோடு மட்டும் நிற்கல. நான் ஏற்கனவே வாசித்தபடி அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்னது? இயேசுவின் உபதேசம். அப்போ வெறும் நற்கரண ஆராதனை மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தால் அது ஒரு சடங்காச்சாரமாக போய்விடும். அவங்க அதை மட்டும் செய்யலை. அவங்க என்ன செய்தாங்களாம்? இயேசுவின் உபதேசத்தில் நிலைச்சிருந்தாங்க. அந்யோன்யம், நல்ல நெருக்கமான நட்புறவு, அன்புறவு அதில் நிலைச்சிருந்தாங்க. ஜெபம் பண்ணுதல், ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதில் அவங்க நிலைச்சிருந்தாங்க. இல்லையா? நம்முடைய வாழ்விலும் அந்த ஒரு மனநிலை 2:44 அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். என்ன அர்த்தம்? அங்கே ஏழைகள் பணக்காரர்கள் என்று வேறுபாடு இல்லையே, எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டது. எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே இந்த ஒரு மனநிலை, திருவிருந்துங்கிறத ஒரு ஆல்டரில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக மாத்திரம் இல்லாதபடி, திருவிருந்து அதை தொடர்ந்து அந்த பகுதியில் அங்கே ஆதி திருச்சபை இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருந்து, ஐக்கியத்தில் அந்யோன்யத்தில் நிலைத்திருந்து, ஜெபம் பண்ணுதலை சார்ந்து அங்கே எல்லாரும் பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு சிறப்பான மனநிலை கொண்டவர்களாக விளங்கினார்கள். எனவே அது உடன்படிக்கையின் உணவாக அங்கே கருதப்படுகிறது. திருவிருந்து நாம் பார்த்தபடி இந்த நாளிலே அது ஒரு ஐக்கியத்தின் உணவாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் சபையாக, குடும்பமாக, கிராமமாக நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய ஐக்கியத்திலே உறுதியாக நிலைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். திருவிருந்து ஒரு விடுதலையின் உணவு. ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்கினார் என்ற மனநிலையோடு திருவிருந்திலே நான் இப்போதும் பங்கு பெற நாம் அழைக்கப்படுறோம். மாத்திரமல்ல, அது உடன்படிக்கையின் உணவு. ஆண்டவரோடு நான் வைத்திருக்கின்ற உன்னதமான உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். என்னை திருவிருந்தில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் அதை தொடர்ந்து நாம் இயேசுவின் ஐக்கியத்தில் நிலைச்சிருக்கணும். அன்புறவிலே வாழ வேண்டும். நாம் கடவுளை சார்ந்து வாழணும். எளிய மக்களை எப்போதும் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தை உடைய மக்களாக இந்த உலகத்தில் வாழவும், நிபந்தனை இல்லாமல் நம்மை மன்னித்து, எந்த விதமான நிபந்தனையும் இன்றி நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு எப்போதும் நாம் உண்மை உள்ள மக்களாக வாழவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக போஜனம் தானும் உண்டோ என்ற பாடலை பாடுவோம். கீதங்கள் 254. போஜனம் தானும் உண்டோ, திருரா போஜனம் போல் உலகில் போஜனம் தானும் உண்டோ, ராசரோ வையக நீசரோ மம்பரன் ராசரோ வையக நீசரோ மம்பரன் நேசரோ மேசுவி தாசரோ உண்டிட போஜனம் தானும் உண்டோ, கர்த்தர் மரணத்தின் சாசன போசனம் நன்மைகட்கானமை நேசத்தின் போசனம், கர்த்தர் மரணத்தின் சாசன போசனம் நன்மைகட்கானமை நேசத்தின் போசனம், கர்த்தரை ஒன்றாய் இணைத்திடும் போஜனம், கர்த்தரை ஒன்றாய் இணைத்திடும் போஜனம், பஞ்சகாலத்தும் கிடைத்தே
உண்டோ? பூர்வ ஏற்பாட்டோர்கள் காணாத போஜனம் உண்பான தூதரும் உண்ணாத போஜனம். பூர்வ ஏற்பாட்டோர்கள் காணாத போஜனம் உண்பான தூதரும் உண்ணாத போஜனம். போர்க்காலமும் குறைவாகாத போஜனம். போர்க்காலமும் குறையாகாத போஜனம். ஒப்பில்லான் மாமிசம் ரத்தமா போஜனம். போஜனம் தானுமுண்டோ? பஸ்காபலியின் பொருள் என்னும் போஜனம் ஆவி பூசிக்கும் சமாதான போஜனம். பஸ்காபலியின் பொருள் என்னும் போஜனம் ஆவி பூசிக்கும் சமாதான போஜனம். நிஷ்கார நிந்தை பாவம் போக்கும் போஜனம். நிஷ்கார நிந்தை பாவம் போக்கும் போஜனம். இன்மலன் தந்திடும் அற்புத போஜனம். போஜனம் தானுமுண்டோ? செத்தும் உயிரோடு எழுப்பிடும் போஜனம். ஜீவனோடென்றும் வாழ்விக்கும் போஜனம். செத்தும் உயிரோடு எழுப்பிடும் போஜனம். ஜீவனோடென்றும் வாழ்விக்கும் போஜனம். நித்தமுண்டாலும் சலிக்காத போஜனம். நித்தமுண்டாலும் சலிக்காத போஜனம். நேச சஞ்சீவி என்னும் தீரு போஜனம். போஜனம் தானுமுண்டோ? திருநா போஜனம் போல் உலகில் போஜனம் தானுமுண்டோ? ஜெபம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த ஆண்டவரே, பெரிய வியாழன் ஆராதனைக்காக நன்றி. நீர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே மிகுந்த மனவேதனையின் மத்தியில் நீர் உருவாக்கிய திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். திருவிருந்து ஆராதனையின் சிறப்பான கருத்துக்களை என் உள்ளத்திலே ஆழமாக நான் பதித்துக் கொள்கின்ற பாக்கியத்தை தார். தேவனை கர்த்தாவே, அகில உலகத்திற்காகவும் இந்த பாரத தேசத்துக்காக நான் ஜெபிக்கின்றோம். தேவனை கர்த்தாவே, கொரோனா தொற்று வியாதினாலே பாதிக்கப்படும் லட்சோப லட்ச மக்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறோம். விடுதலை தாரும், விடுதலை தாரும். மேற்கொண்டு அவைகள் ஆண்டவரை பெருகாதபடி, விரிவடையாதபடி ஆண்டவர் தற்காத்து ஆண்டு கொள்வீராக. ஆண்டவரே, தொலைக்காட்சியின் மூலமாக இந்த அருமையான ஆராதனையில் பங்கு பெறுகின்ற இறைமக்கள் யாவருக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராக நீ சந்தியும், குடும்பமாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக இந்த நாளில் ஏறெடுத்த ஜெபதூபங்களை நீ அங்கீகரித்து ஏற்ற பலனை பெருக பண்ணுவீராக. திருவிருந்து ஒரு ஐக்கியத்தின் உணவாக இருப்பதற்காக நன்றி. தேவனை கர்த்தாவே, ஒரு விடுதலையின் உணவாக இருப்பதற்காகவும் நன்றியோடு 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 மீ சோத்திரிக்கிறோம். உம்மோடு நான் கொண்டுள்ள உடன்படிக்கைக்கு சிறப்பான அடையாளமாக இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். நிபந்தனை இல்லாமல் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அருள்நாதராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உண்மை உள்ள மக்களாக ஜெபிக்கத்தக்கதாக, இந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக வாழத்தக்கதாக என்று தற்காத்து ஆண்டு கொள்ளும். எல்லா நன்மையினாலும் கிருபை நம்முடைய சூட்டும். நாளை நடைபெற இருக்கின்ற பெரிய வெள்ளி ஆராதனை எல்லா நிகழ்விலும் கூட நம்முடைய நாம மைமைக்காக தேவரை நடத்தி கொடுப்பீராக. துதி கன மைமையிலாவற்றை பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் என்ற பாடல் பாடுவோம். கீதங்கள் 517. கீதங்கள் 517வது பாடல்.
வைத்துக் கொள்ளும் பாவம் போக்கும் இரத்தமா திவ்ய ஊற்றை காட்டும் மீட்பாரே மீட்பாரே எந்தன் மேன்மை நீரே விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே மீட்பாரே மீட்பாரே எந்தன் மேன்மை நீரே விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே ரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக மீட்பாரே மீட்பாரே எந்தன் மேன்மை நீரே விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே இன்னமும் கல்வாரியில் ஆவராய் நிற்பேனே பின்பு மோட்ச லோகத்தில் என்றும் வாழுவேனே மீட்பாரே மீட்பாரே எந்தன் மேன்மை நீரே விண்ணில் வாழும் அளவோ நன்மை செய்குவீரே. எங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.